ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக நிகழ்வுல கருட சேவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தஞ்சாவூர் மாநகரமே வைகுண்டமாக மாறிய அந்த புண்ணிய நாள்ல விண்ணை அதிரக்கூடிய மங்கள நாதமும் கோவிந்தா என்ற பக்தர்களுடைய முழக்கமும் திசையெங்கும் எதிரொலித்திருக்கு. திருப்பதிக்கு அடுத்தபடியாக 27 பெருமாள்கள் ஒரே இடத்துல கருட வாகனத்தில் அணிவகுத்து வரக்கூடிய இந்த மகா அற்புத காட்சி உலகிலேயே தஞ்சாவூர் மண்ணுல மட்டுமே காண கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வரமா இருக்கு. வைகாசி மாதத்தின் சிகர நிகழ்வாக தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட வெள்ளாற்றங்கரை திவ்ய தேச கோவில்கள்ல இருந்து ஸ்ரீ நீலமேக பெருமாள், ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ மணிகுண பெருமாள் உள்ளிட்ட 27 பெருமாள்களும் பெரிய திருவடி எனப்படக்கூடிய கருட வாகனத்தின் மீது கம்பீரமா எழுந்தருளிருக்காங்க. மங்கள வாத்தியங்கள் முழங்க கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி மற்றும் வடக்கு வீதி என 4 ராஜ வீதிகள்ல இருந்தும் எம்பெருமான் உலா வந்தபோது பக்தி பெருவெள்ளத்துல தஞ்சை மாநகரம் மிதந்திருக்கு. பஜனை பாடல்களை பாடியும் மெய் மறந்து ஆடியும் அடியார்கள் பின் செல்ல வீதிகளின் இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகூப்பி தொழுது நின்றனர். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் திரண்டு வந்த பக்தர்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய வண்ணமா 27 திருமேனிகளிலும் புன்னகை பூத்த முகத்தோடு காட்சியளித்த அந்த திருக்காட்சி காண்போருடைய மனக்கண்ணுல நீங்காத பேரழகாய் நிலைத்திருக்கு. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் சந்திக்கின்றேன். பக்தியுடன் ரேவதி.